அனைவருக்கும் வணக்கம். சிவசிவா அன்பே சிவம் அறக்கட்டளையின் சார்பாக ஐஸ்வர்யா அம்மா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். மிக்க மகிழ்ச்சி அம்மா. அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் பாடி டு ஹீல் யுவர் செல்ஃப் அப்படின்ற டாபிக்ல வந்துட்டு இன்னைக்கு பேச வந்திருக்காங்க அம்மா. ஸோ அவர்களை மகிழ்ச்சியோடு நம்ம தளத்திற்கு வரவேற்பதில் நாங்க மிக்க மகிழ்ச்சி கொள்கிறோம். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். நீங்க உங்களுடைய உரையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? தேங்க்யூ ஸோ மச். நன்றி சங்கீதா, நன்றி. ஸோ நான் கொஞ்சம் இங்கிலீஷ் தமிழோட கலந்து பேசினா ஓகேங்களா? எல்லாத்துக்கும் கொஞ்சம் புரியுங்களா? ஓகே ஓகே ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட தலைப்பை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் இன்னொரு வாட்டி. ஸோ நான் டாக்டர் ஐஸ்வர்யா, யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் பண்ணியிருக்கேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் பண்ணேன். நம்ம அண்ணா ஆர்ச் இருக்குல்ல, அங்கதான் இயற்கை மருத்துவம் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட தலைப்பை ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு புரிய வச்சிடுறேன். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் பாடி டு ஹீல் யுவர் செல்ஃப் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால ஒரு விஷயத்த சரி பண்ண முடியும். இப்போ நிறைய பேர் நம்ம பத்தி தப்பா பேசுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்றோம், என்னை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னும் போது நம்ம அந்த விஷயத்துல இருந்து நம்மளை காப்பாத்திக்க முடியும். அதே மாதிரி நம்மளோட உடம்பு அளவுல சில விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நோயில இருந்துமோ இல்ல எந்த ஒரு பிரச்சனைல இருந்து நம்ம காப்பாத்திக்க முடியும். சோ நம்ம உடம்ப பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். சோ இது எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்மளோட பொறப்புல இருந்தே ஆரம்பிக்குது. அதாவது ஃபர்ஸ்ட்லாம் இந்த மாதிரியான எந்த விஷயமே யாருக்குமே தெரியாது. ஏன்னா அப்ப எல்லாமே கரெக்டா நடந்துட்டு இருந்தது. சோ ஒரு விமன் பர்த் கொடுக்கணும், ஒரு குழந்தைக்கு பிறப்பு கொடுக்கணும் அப்படின்னா அப்ப அவங்க எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு எப்படி குழந்தை வெளில வரும், உள்ள எந்த மாதிரி பொசிஷன்ல இருக்கும், நம்ம எப்படி படுக்கணும், எப்படி எந்திரிக்கணும், எந்த மாதிரி உணவெல்லாம் சாப்பிடணும். இப்பெல்லாம் நிறைய ஸ்பெஷலா சாப்பிடுறாங்க. ஆனா அந்த மாதிரி எல்லாம் அந்த காலத்துல அப்ப அப்படி எல்லாம் இல்லை. ஏன்னா அந்த காலத்துல நார்மலாவே எல்லாருமே நார்மல் லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட எக்ஸசைஸ் எப்பயுமே பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயமா இருந்துட்டு இருந்தனால எல்லாமே அவங்களுக்கு நல்லதாவே தான் நடந்துட்டு இருந்தது. நார்மலா என்னெல்லாம் நடக்கணுமோ அது எல்லாமே நடந்தது. அதே மாதிரி தாய்ப்பால் கொடுக்கறதும் சரி, எல்லா விஷயமுமே அது மட்டும் தான் ஆப்ஷன்ல இருந்து. இப்பனா இந்த மில்க் கொடுக்கலாம், ஃபார்முலா மில்க் கொடுக்கலாம், அந்த மாதிரி நிறைய இப்ப இருக்கு. ஆனா அப்ப அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே கிடையாது. சோ எல்லாருமே அவங்க தாய்ப்பால் மட்டும் தான் கொடுத்தாங்க. ஒரே ஆப்ஷன் தாய்ப்பால் கொடுக்கறது மட்டும்தான். சோ அதனால எல்லாருமே கரெக்டா அந்த விஷயத்த பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மாறிடுச்சு. சோ மாறினும் போது நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். சோ இப்போ ஒரு பொண்ணு பிரசவத்துக்கு போறாங்க, இல்ல பிரெக்னென்ட் ஆகுறாங்க அப்படிங்கனாலே அவங்க எந்த மாதிரி உணவெல்லாம் சாப்பிடணும், எப்படி எல்லாம் நான் இருக்கணும், பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு 1 monthல இருந்து 2 months எல்லாம் அவங்களும் சரி, அவங்களோட ஹஸ்பண்டும் சரி ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. சோ இந்த மாதிரி விஷயம்லாம் இப்பதான் வந்திருக்கு. ஏன்னா இப்ப நிறைய விஷயங்கள் வந்துட்டனால நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கு. நம்ம தெரிஞ்சுக்கணும். அது இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரியாரிட்டியான விஷயமா இருக்கு. சோ அதுல ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு பிரெக்னென்ட் ஆறாங்கனாலே அவங்க எப்படி எல்லாம் நான் இருக்கணும், எந்த மாதிரி எல்லாம் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி. சோ இப்பெல்லாம் அவங்க இருக்கும் போது நல்ல ஒரு ஆரோக்கியமான குழந்தைக்கு அவங்க பிறப்பு கொடுக்குறாங்க. அதே மாதிரி தாய்ப்பால் விஷயமும் அதே மாதிரிதான். இப்ப எல்லாருமே தாய்ப்பால் எப்படி வச்சு கொடுக்கணும், எப்படி குழந்தைக்கு போகுது, தாய்ப்பால் கரெக்டா போய் சேருதா குழந்தைக்கு, அதை செக் பண்றது, இது எல்லாமே கிளாஸஸ் மாதிரி நிறைய எடுக்கிறாங்க. சோ நானுமே அந்த கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன். சோ எனக்குமே நேச்சுரல் பர்திங் தான் நடந்தது. சோ எனக்குமே இதெல்லாம் கத்துக்கிட்டனாலதான் எனக்கு தெரிஞ்சது, ஓகே நான் இந்த மாதிரி சமயத்துல இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும். ஒரு குழந்தை தலை திரும்பி வெளில வரும்போது வலி இருக்கும்போது நான் கத்தக்கூடாது, இந்த மாதிரியான மூச்சு பயிற்சி எல்லாம் நான் பண்ணணும். அப்பனா அதுதான் குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் தாய்ப்பால் கொடுக்கறது நான் என்னெல்லாம் பண்ணணும். தாய்ப்பால் நிறைய பேர் சொல்லுவாங்க, வரல உங்களுக்கு ஃபார்முலா எடுங்க அப்படின்னு சொல்லும் போது, இல்ல தாய்ப்பால் வருதுங்கிறதுக்கு எப்படி நான் தெரியும் எனக்கு, அப்ப என்னோட பாடி பத்தி எனக்கு தெரியணும்ல. நான் முன்னாடி கிளாஸ் தான் அட்டன் பண்ணிருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் பண்ணா தாய்ப்பால் வரும், ஒரு குழந்தை உறிஞ்சா மட்டும்தான் தாய்ப்பால் வரும். சோ இந்த மாதிரி விஷயம் குழந்தை எடுக்கவே இல்லை, தாய்ப்பாலே வரனால அது குடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது குடிச்சாதான் அது வரும் அப்படிங்கறதே கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி நம்ம உடம்ப பத்தி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இப்போ இந்த உலகத்துல நம்மளால சர்வைவ் பண்ண முடியும், சில நோய்களை நம்மளை காப்பாத்திக்க முடியும். சோ இப்போ நம்ம நிறைய பேர் சொல்றோம் நார்மல் டெலிவரி முக்கியம், நார்மல் டெலிவரி முக்கியம். கரெக்ட், நார்மல் டெலிவரி முக்கியம் தான். அது ஏன் முக்கியன்றதுக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. சோ இப்போ ஒரு குழந்தை அம்மாவோட அந்த பிறப்பு பகுதியில இருந்து வெளில வரும்போது, அந்த பகுதியில வெளில வரும்போது அவங்க நிறைய ஜெர்ம்ஸ் அவங்க நிறைய எக்ஸ்போஸ் ஆயிட்டு வராங்க. அப்படின்னா நிறைய கிருமிகள் கூட அவங்க கான்டாக்ட்ல இருந்து வராங்க. சோ இப்படி வரும்போது இம்யூன் சிஸ்டம் நேச்சுரலா டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. சோ வயிற்றை கிழிச்சு வர குழந்தைய விட
இந்த குழந்தைகளுக்கு வந்து நேச்சுரலாவே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமா இருக்கு அப்படி சொல்றாங்க. சோ அதனால நம்ம என்ன சொல்லலாம், நார்மல் டெலிவரிக்கு வந்து நீங்க இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க, அந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க, உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரிதான் உங்களோட போன் இருக்கும், இப்படிதான் குழந்தை தலை திரும்பி வெளில வரும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் வந்து சொல்றோம் அப்படின்னா வந்து அந்த பிறப்புல இருந்தே உங்களோட உடலோட ஹெல்த் வந்து அங்க இருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ அந்த இடத்துல இருந்தே நம்ம சரி பண்ணணும். சோ அததான் வந்து எல்லாருமே வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்படி வந்து வரும்போது அவங்க எல்லா கிருமிகள் கூட கான்டாக்ட் ஆகி வராங்க. சோ நம்ம என்ன சொல்றோம், கிருமியே அண்டக்கூடாது, கிருமி அண்டினாலே நம்மளுக்கு பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா உங்களுக்கு கூட தெரியுமா, நம்ம உடம்புல செல்ஸை விட கிருமிகள் தான் அதிகமா இருக்கு. நம்மளே ஃபுல்லா கிருமிகளாலதான் இருக்கும். கிருமிகள் இல்லைன்னா நம்மளால வந்து மூச்சு விட முடியாது, அந்த பிளான்ட்ஸ்னால சர்வைவ் பண்ண முடியாது, சில விஷயங்கள்லாம் ஒரு விஷயத்துக்கு இன்னொரு விஷயத்துக்கு மாற முடியாது, இந்த யூனிவர்ஸே வந்து கரெக்டா இருக்காது. சோ கிருமிகள் வந்து நம்ம உடம்புக்கும் சரி, இந்த மண்ணுக்கும் சரி, என்விரான்மெண்ட்டுக்கும் சரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது கெடுதலா உங்களுக்கு மாறுமா மாறாதா அப்படிங்கறதுதான் வந்து நீங்க பாத்துக்கணும். அப்ப நான் கிருமி கூடவே இருந்து எனக்கு உடல்நிலை சரியா போறதுன்னு அப்படி இருக்கணுமா அப்படிங்கிறது உங்களுக்கு கேள்வி எழும்பலாம். சோ அதுக்கான விஷயம் தான் நான் இப்ப சொல்ல போறேன், நீங்க என்னெல்லாம் வந்து பண்ணணும் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மத்த விஷயத்த இப்படி இருக்கு அது அப்படி இருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதோட உங்க உடம்ப நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா நிறைய விஷயத்துல உங்களை நீங்க காப்பாத்திக்கலாம். இப்ப நம்ம ஜெர்ம்ஸ் பத்தி பேசணும், கிருமிகள் பத்தி பேசணும். கிருமிகள்ல வந்து எக்ஸ்போஸ் ஆகி வர குழந்தைங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது இல்ல, அவங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா வருது. அங்க இருந்தே வந்து அவங்களுக்கு இப்போ குழந்தை வளர வளர நிறைய அந்த ப்ராப்ளம்ஸ் வரும். கரெக்டா, ஒரு ஃப்ளூ வரும், ஒரு இதெல்லாம் வந்து குழந்தை பழகணும். சின்ன வயசுல இருந்தே பழகும் போதுதான் அந்த நம்ம உடம்புல இருக்கிற சில நோய் எதிர்ப்பு சக்தி வந்து என்ன பண்ணணும்னா, ஓகே இந்த மாதிரி ஒரு கிருமி வரும்போது நம்ம இப்படி பண்ணணுங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அது வரணும். வந்தாலும் நம்ம உடலுக்கு வந்து தெரியும். சோ குழந்தை வந்து எதுவுமே வரக்கூடாது, ஒரு வயசு வரைக்கும் சளி பிடிக்காம பாத்துக்கோங்க, ஒரு வயசு வரைக்கும் உடம்புக்கு எதுவும் வராம பாத்துக்கோங்க, இப்பெல்லாம் நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா ஒரு வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு எல்லாமே வரணும். வந்தாதான் அந்த குழந்தைக்கும் சரி, இப்படிலாம் நம்ம உடல்ல அந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் நடக்குது, அதை நம்ம எப்படி சரி பண்ணிக்கணும், அதை எப்படி நம்ம கோப்பப் பண்ணிக்கணும் அப்படின்னு குழந்தையும் கத்துக்கும். அதோட இருக்க உடல்ல இருக்க நோய் எதிர்ப்பு சக்தியும் அது கத்துக்கும். இப்படி ஒரு கிருமி வரும்போது நான் இப்படிதான் அதை தாக்கணும் அப்படிங்கறது கத்துக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஒரு வயசு வரைக்கும் எல்லாமே நல்லா பார்த்து எதுவுமே வரக்கூடாதுன்னு பார்த்து பண்ணி நிறைய தடுப்பூசி எல்லாம் போடுறோம், நிறைய பண்றோம், எதுவுமே வரக்கூடாது. ஆனா வரணும், வந்தா மட்டும் தான் தெரியும். ஆனா அந்த வரது வந்து சிவியர் ஆகாம எப்படி பாத்துக்கலாம், அந்த குழந்தைய அதுதான் நம்ம பாத்துக்கணும். அது வரத வந்து வருதா, ஓகே நம்மளுக்கு ஒரு சில சிம்டம்ஸ் தெரியுது, ஆனா அது ஒரு 2-3 நாள், ஒரு வாரம் அட்லீஸ்ட் அதுக்குள்ள வந்து அந்த குழந்தை அதுல இருந்து வெளியில வந்துடணும். அப்படின்னா அது வந்து அந்த குழந்தையோட உடலை நீங்க அந்த அளவுக்கு வந்து ஆஹ் தயார்படுத்தணும். அந்த தயார்படுத்துறதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணுமே தவிர எதுவுமே வரக்கூடாது, குழந்தை மண்ணை தொடக்கூடாது, இங்க தொடக்கூடாது, அங்க தொடக்கூடாது, இதை தொடக்கூடாது அதை தொடக்கூடாதுன்னு அந்த மாதிரி தடுக்கிறத விட குழந்தையோட உடம்பு நம்ம எப்படி ரெடி பண்ணலாம், வந்தாலும் அதனால வந்து தாங்குற சக்தி ரெடி பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது தாய்ப்பால் தான். தாய்ப்பால் வந்து கொடுக்கதான் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த குழந்தையால வந்து அதுல இருந்து சீக்கிரமா வந்து ரெக்கவர் ஆக முடியும். சோ தாய்ப்பால்ல வந்து எல்லா சத்துமே இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் நிறைய சத்து இருக்கு. சோ அது இப்ப டாபிக் கிடையாது. சோ இப்ப நம்ம ஜெர்ம்ஸ் பத்தி பார்க்கலாம். இப்ப நம்ம கிருமிகள் வந்து இருக்கு. சோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ ஒரு குப்பை தொட்டி இருக்கு, அதுல வந்து நீங்க ரொம்ப நாளா வந்து பேப்பர்ஸ் போட்டு வைக்கிறீங்க. அந்த குப்பை தொட்டி என்ன ஆகும், அது பாட்டிட்டு இருக்கும், அதுல வந்து இப்ப ஒண்ணுமே வராது. பேப்பர் இருக்கு, ஏதோ போட்டீங்க, ஓகே. ஆனா இதுவே இப்ப அந்த குப்பை தொட்டி உங்க வீட்டுக்குள்ள இருக்க குப்பை தொட்டியில இருக்க கவர்ல வந்து நீங்க ஒரு ஃபுட் ஐட்டம் போட்டீங்க, ஒரு பழங்கள் வந்து நிறைய போட்டு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உடனே என்ன ஆகும், ஒரு 5-10 நிமிஷத்துலயே வந்து நிறைய குட்டி குட்டி பூச்சிங்க வந்துரும். கரெக்டா? ஆனா பேப்பர் போட்டப்போ வரல. ஆனா ஒரு பழத்தோட தோலியோ இல்ல ஏதோ சாப்பிடுற ஐட்டம் நம்ம போடும் போது வந்து வருது. அது ஏன் வருது? ஏன்னா அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் தான் கிரியேட் ஆயிடுச்சு. அது வந்து அதுல அது இப்போ ஒரு பேப்பருக்குள்ள வந்து அந்த பூச்சி வந்து இது சாப்பிடறதுக்கு எதுவும் இருக்கு, அதனால உயிர் அதுல வாழ முடியாது. ஆனா இது ஒரு பழத்திலயோ ஏதோ ஒரு ஆஹ் உணவு ஐட்டம்லயோ வந்து அந்த பூச்சி உட்காரும் போது அதனால வந்து அதுல தாக்கு பிடிச்சு அதனால அதுல வந்து சர்வைவ் பண்ண முடியும், அதனால அது வந்து உட்காருது. சோ இது ஒரு எக்ஸாம்பிளா நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப அந்த குப்பை தொட்டி தான் உங்க வயிறுன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க அதுல வந்து நல்ல விஷயங்களை மட்டும் வந்து போடுறீங்க அப்படின்னா வந்து உங்க உடம்புல கிருமியே இருந்தாலும் அதனால வந்து அதோட பேசிக்கான ஒரு டார்மெண்ட் அப்படின்னு சொல்ல, எல்லா கிருமியும் நம்ம உடம்புல இருக்க எல்லா கிருமியும் கொஞ்சம் இன்ஆக்டிவா தான் இருக்கும், எதுவுமே வந்து ஆக்டிவா இருக்காது. அப்படி ஆக்டிவா இருந்துச்சுன்னா நமக்கு எப்பயுமே உடம்பு சரியாம தான் போகும். ஆனா அது இன்ஆக்டிவா இருக்கு, ஏன்னா இன்ஆக்டிவா அதனால வந்து நம்ம கரெக்டா உடம்பு வச்சுக்கும் போது அதனால அதுல வந்து உயிர் பிழைக்க முடியாது. ஆனா இதுலயே வந்து நீங்க கெடுதலா நிறைய சாப்பிடுறீங்க, ஜங்க் ஃபுட் நிறைய, நமக்கே தெரியும் எது நம்ம கெடுதலா சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம உடம்புல வந்து கழிவுகள் சரியா வெளியேறல, ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஒரு 2-3 நாள் நம்ம வந்து கழிவுகளை வெளியேற்றல அப்படின்னா வந்து மோஷன் வழியா வெளியேற்றல அப்படின்னா நம்ம வேறு வழியா வெளியே வரும்.
அதுக்கப்புறம் நம்மளோட மூச்சு வந்து பிரச்சனையாக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி எது வழியா நம்மளுக்கு உடம்புல கழிவுகள்லாம் வெளில போகுதோ அங்க இருந்து ஒரு ஒரு பிரச்சனையா வர ஆரம்பிக்கும். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், நமக்கு ஏதோ ஆமா பிரச்சனை இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். சோ கழிவுகளும் போல நம்ம சாப்பிடுறது உடம்புக்குள்ள இருக்கு அப்படின்னா என்ன ஆகும், அந்த இருக்கிற கிருமி எல்லாம் வளர ஆரம்பிச்சிருமா. சோ இப்ப யார்கிட்ட இருக்கு நம்ம அந்த கிருமி வளர்றது வளராததும் நம்ம கிட்டதான் இருக்கு. சோ நம்ம வந்து கரெக்டா சாப்பிட்டு ஒழுங்கான விஷயத்துல கழிவுகளை வெளியேற்றுறோமா அப்படிங்கறது நம்ம பாடி வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சோ நம்ம வந்து டாக்டர் கிட்ட போறோம், ஒரு மருத்துவர் கிட்ட போறோம், மருத்துவர் இல்லாம நிறைய பேர் போய் கேட்கிறோம். இந்த மாதிரி நிறைய பேர் ஸ்பீச் தராங்க. இப்ப நான் சொல்றேன், என்ன நான் சொல்றது கேக்குறீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஆனா உங்க உடலை பத்தி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. சோ உங்களைதான் நீங்க அப்சர்வ் பண்ணணும். ஓகே, நம்ம என்னெல்லாம் வந்து தப்பு பண்றோம், நம்ம என்னெல்லாம் சாப்பிடுறோம், நம்ம வந்து ஒரு நாளைக்கு இந்த மாதிரி கழிவுகள் வெளியேற்றோமா, ஒரு நாளைக்கு இவ்வளவு வாட்டி நம்ம வந்து யூரின் பாஸ் பண்றோமா, கரெக்டா மோஷன் பாஸ் பண்றோமா, மோஷன் வந்து எப்படி பாஸ் பண்றோம், ரொம்ப கஷ்டப்பட்டு போறோமா, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் போது அப்போ உங்க டயட்ல நீங்க சேஞ்ச் பண்ணுங்க. அதுக்கு அது வந்து ரொம்ப சிவியராய் தான் நான் வந்து மாத்திரை மருந்து எடுத்துதான் சரி பண்ணுவேன் அப்படின்னா வந்து அதுக்கு முன்கூட்டியே வந்து போய் ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டு இது வராம பாத்துக்கிட்டு நான் இதை சாப்பிடுறேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. நீங்க நார்மலைஸ் ஆக்சுவலி நம்ம டயட் அப்படின்னு சொல்றோம். ஆனா நம்ம நார்மலாவே இப்படிதான் சாப்பிடணும். காய்கறி பழம் எல்லாம் டெய்லி எடுத்துக்கதான் செய்யணும். நம்ம என்ன சொல்றோம், காய்கறி பழம் சாப்பிடற அன்னைக்கு டயட்னு சொல்லிடுறோம். மத்த சாப்பாடு சாப்பிடுறீங்க நம்ம நார்மலா சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனா கிடையாது. நம்ம வந்து காய்கறி பழம் எடுத்துக்கலாம் வந்து நார்மலா சாப்பிடறதுதான். டயட்லாம் வந்து இதுல வரவே வராது. நம்ம நார்மல் லைஃப் ஸ்டைலே டயட்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சோ இதெல்லாம் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்க அதுல ஒரு பழக்கம் ஸ்டார்ட் பண்ணி டெய்லி ஒரு பழம் எடுத்துக்கிறோமா அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணுங்க. டெய்லி ஒரு பழம். அதான் அந்த ஒரு பழத்தையே டெய்லி சாப்பிடக்கூடாது. ஒரு 2 நாளைக்கு அந்த பழக்கம் சாப்பிடுறீங்களா, அடுத்த நாளைக்கு இன்னொரு பழம். சோ நல்ல விஷயமே டெய்லி எடுத்துக்கூடாது. அதுவே நம்மளுக்கு வந்து வேற பிரச்சனை கொண்டு வந்துரும். இப்ப காய் பழம் மட்டும் எடுத்தா போதுமா அப்படின்னா வந்து கிடையாது. போதுமான அளவுக்கு புரத சத்தும் தேவை, அதாவது புரோட்டீன் தேவை. சோ அது என்ன மாதிரி இருக்கும், நம்ம சில ஆஹ் பருப்பு எடுத்துக்கிறது மூலியமா, சுண்டல், இந்த மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள். இப்ப நான்வெஜ் சாப்பிட்றவங்க வந்து சிக்கன், மீன், இந்த மாதிரி எல்லாம் முட்டை இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கும். இதெல்லாம் நான் எடுத்துக்க கூடாது அப்படிலாம் கிடையாது. எல்லாமே வந்து தேவையான அளவுக்கு கரெக்டா எடுத்துக்கிட்டா போதும். எல்லாமே நம்ம இந்தியன் ஃபுட்டே வந்து அந்த காய், கூட்டு, குழம்பு, ரசம், சாப்பாடு எல்லாமே வந்து கரெக்டா நம்மளுக்கு என்ன தேவையோ அதுக்கேத்த மாதிரி கரெக்டா பண்ணிருக்காங்க. ஆனா நம்ம இதையே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடுறோம். நான் வந்து டயட்ல இருக்கேன், நான் வந்து சப்பாத்தி சாப்பிடுறேன், நான் வந்து டயட்ல இருக்கேன், நான் இதை சாப்பிடுறேன் அப்படிலாம் கிடையாது. அதுக்கு நான் பிடிச்சது சாப்பிடவே கூடாதா அப்படின்னா அப்படியும் கிடையாது. இப்ப நீங்க ஒரு மாசத்துல வந்து 2 நாள் வந்து உங்களுக்கு பிடிச்சது நீங்க எவ்வளவு நாளும் சாப்பிட்டுக்கோங்க. அது வந்து உங்களோட உடலுக்கு வந்து பெருசா பாதிப்பு கொண்டு வராது. ஏன்னா நம்மளுக்கு 80% இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம், 20% நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சாப்பிடணும். ஏன்னா அந்த 20%ல வந்து ஹாப்பி ஹார்மோன்ஸ் இப்ப நம்ம பிடிச்சி சாப்பிடும் போது நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிரியேட் ஆகுது. அந்த ஹாப்பி ஹார்மோனும் நமக்கு தேவைன்னா அந்த ஹார்மோனும் நம்ம வயிற்றுல வந்து அதிகமா இருக்கு. சோ அதுவும் தேவை. சோ அதனால வந்து ஒரு மாசத்துல 2 நாள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எல்லாமே சாப்பிட்டுக்கலாம். மிச்சம் எல்லா நாளுமே நம்ம கரெக்டா சாப்பிடுறோமா, கழிவுகள் கரெக்டா வெளியேற்றுறோமா, வெளியேற்றுறது நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் வந்து நீங்க கரெக்டா வந்து பண்ணா மட்டும்தான் என்னதான் இந்த மாதிரி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்க பாடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க வழி நடத்தும் போது எந்த கிருமினாலுமே வந்து உங்களை எதுவுமே பண்ண முடியாது. சோ இப்ப நம்ம கொரோனா பார்த்தோம். உங்களுக்கே தெரியும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. அதுல கொஞ்சம் பேர் இறந்து போறாங்க, கொஞ்சம் பேர் ரொம்ப சிவியரா இருந்தா, கொஞ்சம் பேருக்கு எதுவுமே ஆகல. சோ எதுவுமே ஆகலைன்னா அவங்க வந்து கிருமியே வந்து அவங்க அண்டல்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. அவங்களுக்கு வந்துச்சு. ஆனா அவங்க உடம்பு அந்த அளவுக்கு வந்து தயாரா இருந்தனால அதை வந்து அவங்களால திருப்பி அட்டாக் பண்ண முடிஞ்சது. அது வரதுக்கான இப்ப நம்ம மாஸ்க் போட்டுலாம் நிறைய பண்ணோம். கரெக்ட். வரதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம பண்றதுலாம் கரெக்ட். ஆனா நம்ம என்ன பண்ணாலும் நம்ம உடம்ப தயார்படுத்தல அப்படின்னா வந்து என்ன கிருமினாலுமே நம்மள வந்து அட்டாக் பண்ணிடும். அண்ட் இது மட்டும் இல்ல, நம்ம சாப்பிடுற விஷயம் மட்டும் இல்ல, நம்ம டெய்லி ஒரு 1 hour எக்ஸசைஸ் பண்றது மூலியமா நம்ம மைண்ட் லெவல்ல வந்து நம்ம எப்படி நம்மள வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய சொல்றோம். ஆனா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா வச்சுக்கிறது நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறது நம்ம விட்டுடுறோம். சோ அதுலதான் இப்ப நான் வந்து ஒரு 4 விஷயம் வந்து சொல்ல போறேன். சோ இப்ப நம்ம எல்லாருமே சொல்றோம், நான் வந்து எனக்கு டயபெட்டிஸ் வந்திருக்கு, எனக்கு ஹைப்பர் டென்ஷன் வந்திருக்கு, நான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். ஆனா இதெல்லாம் சரி பண்ணா போதுமா? டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் எதனால வருது அப்படிங்கிறது நம்ம யாருக்கா தெரியுமா? அப்படிங்கறதுலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பாடி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல முதல் கட்டம் என்னன்னா இண்டிவிஜுவல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது நம்மளோட தனிப்பட்ட பிரச்சனைகள்னு ஒண்ணு இருக்கும்ல. சோ அதை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். தனிப்பட்ட பிரச்சனைகள்லாம் என்னெல்லாம் இருக்கலாம்? ஒரு மனுஷன் வந்து ஒரு சாவை பார்த்து பயத்திலேயே இருக்கலாம். அவன் வந்து சாவை பார்த்து பயத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஒருத்தர் வந்து ஏதாவது ஒரு பெரிய லாஸ் ஃபேஸ் பண்ணி அதுல வந்து ரொம்ப பயத்துல இருக்கலாம். இல்ல யாருக்கோ ஒரு பிரச்சனை வந்துச்சு நமக்கு வந்துருமான்ற ஒரு பயத்துல இருக்காங்க. சோ பயம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் விஷயமா இருக்கு. அடுத்தது ஸ்ட்ரெஸ். ஒரு லாங் டேர்ம்ல ஒருத்தவங்க வந்து ஸ்ட்ரெஸ்லயே இருக்காங்க. நம்ம ஸ்ட்ரெஸ் நிறைய பேசுறோம்.
சோ நம்ம ஸ்ட்ரெஸ் வந்து மைண்ட்ல மட்டும் இல்ல, அதுலயும் நம்ம உடம்பாலயும் நமக்கு ஸ்ட்ரெஸ் வரும். ஸ்ட்ரெஸ்ஸாவே நம்ம உடம்புல நிறைய பிரச்சனை வரும். சோ இது ஒரு தனி டாபிக். அது நான் வந்து ஒரு நாள் தனியா வந்து சொல்றேன். சோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் வந்தா ஒரு தனிப்பட்ட நபரோட பிரச்சனைகள். ஓகேங்களா? சோ தனிப்பட்ட நபரோட பிரச்சனைகள் வந்து கீழ வந்து ஒரு ஒரு 4 லேயர் பார்த்தோம்னா, கீழ இருக்க லேயர் வந்து இதுதான். இண்டிவிஜுவல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயம். அடுத்த லேயருக்கு போனீங்கன்னா, என்விரான்மென்டல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு இருக்கு. என்விரான்மென்டல் ஃபேக்டர்ஸ்ன்னும் போது நம்ம இப்பதான் இதெல்லாம் வரும். லைக் நம்ம புவர் நியூட்ரிஷன் எடுக்கிறது, இல்ல கெமிக்கல்ஸ் அதிகமா எக்ஸ்போஸ் ஆகுறது. ஒருத்தவங்க ரொம்ப நாள் வந்து ஒரு ஃபேக்டரியில ஒர்க் பண்றாங்க. அந்த கெமிக்கல் எக்ஸ்போஸ் ஆயிட்டே இருக்காங்க. அந்த மாதிரியான விஷயங்கள். இல்ல நம்ம சாப்பிடுற சாப்பாடு சரி, நம்ம தூங்குற தூக்கம் சரியில்லை. இந்த மாதிரி நம்ம சில விஷயம் சொல்லுவோம்ல. இதெல்லாம் என்விரான்மென்டல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்ப கீழே இருக்க இண்டிவிஜுவல் ஃபேக்டர்ஸ் நீங்க சரி பண்ணலன்னா, இந்த என்விரான்மென்டல் ஃபேக்டர்ஸ் சரி, இண்டிவிஜுவல் ஃபேக்டர் சரி, ரெண்டும் கை கோர்த்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு பிரச்சனையை கொண்டு வரும். சோ ஒரு பிரச்சனை இப்போ வந்துருச்சு. இந்த பிரச்சனை வந்த பிரச்சனைய வந்து பிசியலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து அடுத்த லேயர். இந்த பிசியலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் என்னன்னா, நம்ம பாடி வந்து இப்ப ட்ரை பண்ணுது. இந்த பிரச்சனை நம்ம வெளில கொண்டு வரதுக்கு ஃபைட் பண்ணுது. இந்த பிரச்சனை நம்ம எப்படி வெளில கொண்டு வரலாம், வெளில கொண்டு வரலாம். சோ இந்த ஃபைட் பண்ற டைம்ல வந்து நம்ம பாடிக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். இந்த ஃபைட் பண்ற டைம் வந்து நம்மளுக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படின்னா வந்து ஃபீவர் வரும், டயரியா வரலாம், வாமிட்டிங் வரலாம். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்து வரலாம். சோ இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம், நமக்கு ஏதோ நமக்கு சிக்னல் தான். இது எல்லாமே வந்து நம்ம பாடியில ஏதோ ஒரு தப்பான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. சோ அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, அப்போதைக்கு அந்த மேனேஜ் பண்ணுவோம். கரெக்ட். அப்போதைக்கு இந்த வாமிட் வர அளவுக்கு இப்ப வாமிட் வந்துட்டு இருக்கும்போது நம்ம திருப்பி உட்காந்து நம்ம அடியில என்ன பிரச்சனை அப்படின்றத யோசிக்க முடியாது. அந்த டைம்ல வாமிட்டை சரி பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணுங்கிறத நம்ம பண்ணுவோம். ஆனா உடனே நம்ம மாத்திரை மருந்து கொடுத்து அது ஃபுல்லா வந்து கம்மி பண்ணக்கூடாது. அப்போதைக்கு நம்மளால இப்ப ஆக்டிவா இருக்கும். வாமிட் பண்ணியும் நம்மளால ஒரு ஆக்டிவா இருக்க முடியுது அப்படின்னா நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி சம்டைம்ஸ் கழிவுகள் வந்து எப்படினாலும் வெளியேறும். ரொம்ப நாள் தங்கிட்டு இருந்த கழிவுகள் வந்து எப்படினாலும் வெளியேறும். சோ அதுக்கு வந்து நீங்க கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இல்ல என்னால முடியல, மயக்கம் போட்டு விழுகிறீங்க, ரொம்ப வந்து உங்களுக்கு டீஹைட்ரேட் ஆகுது அப்படின்னா வந்து அந்த டைம்ல உங்களுக்கு தேவையான எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த வாமிட்டை கம்மி பண்றேன், எனக்கு வாமிட்டே வரக்கூடாது, எனக்கு டயரியே வரக்கூடாது, ஃபீவரே வரக்கூடாது, நம்ம மொத்தமா போட்டு அந்த நல்ல கிருமிகள் நம்ம வயிற்றுல இருக்கும் அதையும் போட்டு நம்ம ஃபுல்லா இது பண்ணும்போது அந்த பாடினால அந்த பிசியாலஜிக்கல் ஃபேக்டர் அந்த லேயரையும் வந்து சரி பண்ண முடியாம மேல ஒரு விஷயத்துக்கு வரும். அதுதான் வந்து டிசீஸ். அந்த டிசீஸ் தான் நம்ம வந்து டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் டிசீஸ் அந்த மாதிரி வந்து நிறைய வந்து நம்ம சொல்றதுக்கான ரீசன் வந்து இந்த 3 லேயரை வந்து நம்ம சரியா கண்காணிக்காம போறனாலதான் நமக்கு வந்து அந்த பிரச்சனை வருது. இப்போ சொல்லுங்க, டயபெட்டிஸ் எனக்கு வந்துருச்சு. இப்ப நான் அதுக்கு மாத்திரை மருந்து அந்த அந்த லெவலை மட்டும் சரி பண்ணிட்டே இருந்தா போதுமா? கிடையாது. அது போதாது. அதனால என்ன ஆகும்னா அடுத்த பிரச்சனைகள் வரும். அத வந்து சரி பண்ண இப்ப நான் ட்ரக் எடுத்து சரி பண்றேனே வச்சுக்கோ, மாத்திரை வந்து கண்டிப்பா உங்களால வந்து ஓகே அந்த டைம்ல வந்து அப்பயும் உங்க பாடி ட்ரை பண்ணும். அந்த கழிவு இப்போ ஒரு ஒரு மாத்திரை எடுக்கிறீங்க, ஒரு மெட்ஃபார்மின் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து மெட்ஃபார்மின் நீங்க எடுக்கிறீங்க. டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு தெரியாது மெட்ஃபார்மின் டேப்லெட் எதுக்குன்னு சொல்லி. சோ அதை எடுக்கும் போது வந்து அதுக்கும் எலிமினேஷன் இருக்கும். சோ அது வந்து அதையும் எலிமினேட் பண்ணும். நம்ம பாடியோட கழிவுகளையும் எலிமினேட் பண்ணும் நம்ம பாடி. ஓகேங்களா? அப்ப இதெல்லாம் கரெக்டா நடக்குதா அப்படின்னு நமக்கு தெரியாது. கரெக்டா நடக்குதான்னு நமக்கு தெரியாது. நம்ம வந்து மாத்திரை எடுக்கிறோம். அப்போதைக்கு அப்ப அதிகமா தெரியிற சுகரை வந்து கம்மி பண்றோம். கரெக்ட். ஆனா இப்ப இந்த மேல் லேயரை மட்டும் தான் நம்ம கரெக்ட் பண்ணிட்டு இருக்கோமே தவிர, இந்த கீழே இருக்க 3 லேயரை நம்ம வந்து யாருமே கண்டுக்கிறதே கிடையாது. சோ ஒரு நேச்சுரோபதி டாக்டர் வந்து இந்த ஒரு 3 லேயர்ல தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அதனாலதான் நாங்க நேச்சுரோபதியில சொல்ற விஷயங்கள், அதாவது டயட் லைஃப் ஸ்டைல் சொல்ற விஷயங்கள் வந்து என்ன இவங்க டயபெட்டிஸ்க்கும் இதுதான் சொல்றாங்க, ஹைப்பர் டென்ஷனுக்கும் இதுதான் சொல்றாங்க, ஆர்டிஸ்க்கும் இதுதான் சொல்றாங்க, வேற எந்த பிரச்சனைக்கும் இதுதான் சொல்றாங்க அப்படின்னா வந்து இதுதான் ஒரே சொல்யூஷன். வேற நீங்க என்ன பிரச்சனைக்கு வந்து ஒரு ஒரு பிரச்சனைக்கு அப்படி இருக்கும். ஏன்னா ஒரு ஒரு பாடியில ஒரு ஒரு பார்ட் வந்து தனித்தனி பார்ட் கிடையாது. எல்லாமே வந்து கனெக்டட். அப்படின்னா வந்து ஒரு ஒரு பிரச்சனையில என்னென்னு நம்ம பார்க்கணும். இதுல பிசியலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பாடியை வந்து பாடி சரி பண்ண ட்ரை பண்றப்போ நம்ம இது பண்ணாதப்போ நம்ம ஒரு கண்டிஷனுக்கு டாக்ஸின்ஸ் வந்து அதிகமா நம்ம உடம்புல வந்து தங்கிட்டு இருக்குது. இப்ப டாக்ஸின்ஸ் தங்குது, எனக்கு ஏதோ பிரச்சனை, இதெல்லாம் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா வந்து அது நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது நான் கடைசியா சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் வந்து நீங்க அப்சர்வ் பண்ணாலும் ஓகே, எல்லாருக்குமே இப்ப பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இருக்கு, அப்ப எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு, அப்ப எனக்கு வந்து டிசீஸ் வந்து டயபெட்டிஸ் வந்துருமா அப்படின்னா வந்து கிடையாது. ஒருத்தவங்க அதை எப்படி பாக்குறாங்க, ஒருத்தரால ஈஸியா அதை ஹேண்டில் பண்ண முடியும், ஒருத்தால வந்து அது ஈஸியா வந்து சரி பண்ணவும் முடியும். அதை எதிர்நோக்கி கரெக்டா வந்து இது பண்ண முடியும். இல்ல அவங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்கான மேனேஜ்மெண்ட்ஸும் எடுத்துட்டு இருக்கலாம். வேற ஏதாவது அவங்க ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ணது வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆனா இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது நான் எப்படி வந்து எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது, அடுத்த லெவலுக்கு எப்படி போயிருக்கு, என்ன எப்படி அஃபெக்ட் பண்ண எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா வந்து இதுல எந்த பிளட் டெஸ்ட்டையும் கண்டுபிடிக்க முடியாது, எந்த ஒரு இதையும் கண்டுபிடிக்க முடியாது. இந்த பிளட் டெஸ்ட், இந்த ஹைப்பர் டென்ஷன், டயபிட்டிஸ் எல்லாமே வந்து நம்ம ரிசர்ச் பண்ணி ஒரு மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ரிசர்ச் பண்ணி ஒரு ஒரு குறிப்பிட்ட இது கொண்டு வந்திருக்கோம்.
அதாவது இந்த ஹைப்பர் டென்ஷனா 120ல இருந்து இந்த மாதிரி இருக்கணும், 140 இந்த நார்மல், 120 to 180, 120/180 நார்மல். அதே மாதிரி வந்து சுகர்னா வந்து 70 to 110 வந்து நார்மல். இதுக்கு மேல போயிடுச்சுன்னா பிரச்சனை. இப்பெல்லாம் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் பேருக்கு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இதுதான் ஒரு இதுதான் இது இல்லைன்னா இல்ல அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இது மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளை கண்டுபிடிச்சு மெஜாரிட்டியா வந்து இதை சொல்லியிருக்காங்களே தவிர இதுதான் நார்மல் அது அப்நார்மல் அப்படின்னு வந்து கரெக்டா இதுதான் அப்படின்னு நம்ம சொல்றோம். எல்லாமே அப்ராக்சிமேட் வேல்யூ தான். 120/80 தான் இருக்கணும்னு இல்லை, 120 to 140 இருக்கலாம். அப்புறம் என்ன சொல்றாங்க, ஏஜ் இப்போ 70 அவங்களுக்கு 150 இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படிலாம் சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய வந்து நம்மளை சுத்தி வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாறி மாறி இருக்கும். அதை நம்ம நம்பிட்டு ஃபுல்லா நம்மள வந்து போட்டு நம்ம கஷ்டப்படுத்திக்க கூடாது. நம்ம பாடியை நம்ம தெரிஞ்சுட்டு நம்மளுக்கு நம்ம என்ன பண்ணிக்க முடியும்ன்றதான் நம்ம பார்க்கணுமே தவிர மத்த எதை பத்தியும் நம்ம வந்து யோசிக்கிறோம். இது இப்படி போயிடுச்சுன்னா என்ன பண்றது, இது இவ்வளோ இருக்கு அது அவ்வளோ இருக்கு, அதனால டெய்லி உட்காந்து சுகர் செக் பண்றது, டெய்லி உட்காந்து ஹைப்பர் டென்ஷன் செக் பண்ண அதை பண்ணக்கூடாது. டெய்லி அப்போ உங்களை நீங்க செக் பண்ணிக்கணும். நம்ம கரெக்டான உணவு இன்னைக்கு எடுத்துருக்கோமா, இன்னைக்கு ஒரு பழம் சாப்பிட்டுருக்கோமா, இன்னைக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணோமா, ஒரு 1 hour வாக்கிங் போனோமா, இன்னைக்கு நம்ம ஒரு இப்ப வயசானவங்க இருக்கீங்கன்னா பேரண்ட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோமா, எந்த மாதிரிலாம் நம்ம வந்து எது நம்ம பிடிச்ச விஷயமா நம்ம பண்ணோமா, நம்மளுக்கு பிடிச்ச நம்மளுக்காக நம்ம டைம் ஒதுக்கணுமா, இந்த மாதிரி விஷயம் தான் நீங்க டெய்லி யோசிக்கக்கூடிய விஷயமா வந்து இருக்கணும். சோ இது வந்து இப்ப நம்ம தெரிஞ்சிருக்கோம், ஒரு ஜெர்ம்ஸால நமக்கு பிரச்சனை வரல, அதுதான் டிசீஸ் வந்து அதை சரி பண்ணா போதும் அப்படிங்கறதும் கிடையாது. இது சுத்தி கீழே என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம எல்லாருக்கும் வந்து இன்னொரு டவுட் இருக்கு. எங்க பாட்டி தாத்தாக்கெல்லாம் வந்து கேன்சர் இருந்துச்சு, அதெல்லாம் எனக்கு வந்துருமா, அப்புறம் அவங்களுக்குலாம் வந்து சுகர் இருந்துச்சு எங்க அம்மா அப்பாக்கு, அப்ப எனக்கு வந்துருமா, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ இதுக்கு ஆன்சர் என்ன கொடுக்க முடியும் அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்துரும் அப்படின்னு கொடுக்க முடியாது, கண்டிப்பா வராது அப்படின்னு நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னா கண்டிப்பா நம்ம அப்பா அம்மா நம்மளோட தாத்தா பாட்டி கிட்ட இருந்து நம்மளுக்கு சில ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து வருது. சோ அது வந்து அந்த சேஞ்சஸ் வந்து சில டைம் ஒரு ஜீன் சேஞ்ச் ஆல கூட அந்த டிசீஸ் ஒருத்தவங்களுக்கு பாஸ் ஆயிருக்கு. ரெண்டு ஜீனுமே சேர்ந்து சரி பண்ணாதான் ஒருத்தவங்களுக்கு டிசீஸ் பாஸ் ஆகணும் விஷயங்கள் இருக்கு. இது வந்து உங்களுக்கு இப்ப நான் சொல்லும் போது சரியா புரியாது. ஏன்னா ஜீன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் சயின்ஸா வந்து போகக்கூடிய விஷயம். சோ இது வந்து கண்டிப்பா எனக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப வந்து உங்க தாத்தா பாட்டிக்கு இருக்கலாம், ஆனா உங்க அப்பா அம்மாக்கு இருக்காது, ஆனா உங்களுக்கு இருக்கலாம். ஏன்னா உங்க அப்பா அம்மா வந்து நல்ல லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணிருக்கலாம், கரெக்டான சாப்பாடு சாப்பிட்டுருக்கலாம், கரெக்டான எக்ஸசைஸ் பண்ணிருக்கலாம், கரெக்டான விஷயங்களை அவங்க லைஃப் ஸ்டைல ஃபாலோ பண்ணனால அவங்க அதுல இருந்து பாதிக்கப்படாம இருந்திருக்கலாம். ஆனா நீங்க அதனால பாதிக்கப்படாம இருப்பீங்க அப்படிங்கறதையும் வந்து நம்ம சொல்ல முடியாது. அப்ப நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, எனக்கு வந்து இதெல்லாம் வந்திருக்கா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற விஷயங்களும் இருக்கு. சோ இத வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயமும் இருக்கு. நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடியே வந்து உங்களை நீங்க பாதுகாக்கவும் செஞ்சுக்கலாம். அதாவது வந்து நான் இப்ப ஐடாலஜி அப்படின்றது வந்து எங்களோட நேச்சுரோபதி டயக்னோசிஸ்ல வந்து ஒண்ணு இருக்கு. டயக்னோசிஸ் அப்படின்னு சொல்றதை விட அசஸ்மெண்ட் டெக்னிக் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா ஃபுல் பாடியை வந்து கண்காணிக்கிற விஷயமா தான் இருக்குமே தவிர உங்களுக்கு இதை நான் பார்த்து உங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் வந்துரும், உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் வந்துரும் அப்படின்ற விஷயத்த நான் சொல்ல போறது இல்ல. நான் சொல்ல அந்த இண்டிவிஜுவல் ஃபேக்டர், அந்த என்விரான்மெண்டல் ஃபேக்டர் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி அஃபெக்ட் ஆயிருக்கு. இப்ப நான் வந்து சொன்ன டாக்ஸின்ஸ் அப்படின்னு நான் சொல்லக்கூடாது, கழிவுகள்லாம் உங்க பாடியில இருக்கு. சோ அதெல்லாம் இருக்குன்றது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இப்ப ஐடாலஜி அனாலிசிஸ்னு ஒண்ணு இருக்கு. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் வந்து கொடுக்க சொல்றேன். அதுல நிறைய இதை பத்தி நான் போட்டிருக்கேன். அதை நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய புரியும். இப்ப இந்த ஒரு 1/2 hour 1 hourல வந்து நான் வந்து சொன்னா உங்களுக்கு அது அவ்வளவு சீக்கிரம் வந்து நிறைய விஷயம் புரியாது. ஆனா நீங்க அந்த ஐடியில வந்து நிறைய பேர் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் புரிய வரும். சோ இதெல்லாம் முன்னாடியே வந்து கண்டுபிடிக்க முடியும். நீங்க வந்து உங்க தாத்தா பாட்டி கிட்ட இருந்து சில விஷயங்கள் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா, உங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து ஏதாச்சும் ஜீன் கேரி பண்ணிட்டு வந்திருக்கீங்களா, உங்களுக்கு ஏதாவது வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறது வந்து இது மூலியமா சொல்ல முடியுமே தவிர உங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் வரும், உங்களுக்கு இது வரும் அது வரும் அப்படின்னு எதுவுமே வந்து உங்களுக்கு நேம் பண்ண முடியாது. பட் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் சேஞ்சஸ் இருக்கு. இப்போ வந்து ஒரு 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 பொண்ணு வராங்க அப்படின்னா வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து இருக்கா இல்லையா. ஏன்னா இப்ப நான் சொன்னல ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னேன். சோ ஸ்ட்ரெஸ் வந்து எனக்கு மண்டைக்குள்ள நான் ஓவர் திங்க் பண்றதுனால மட்டும்தான் எனக்கு ஸ்ட்ரெஸ் வருதா அப்படின்னா வந்து கிடையாது. அது வந்து ஒன் ஆஃப் த விஷயம். ஆனா வந்து உங்க வயிறு வந்து எப்படி இருக்கு, கட் டிஸ்பயோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட இன்டெஸ்டைன், உங்களோட ஸ்டமக் இதெல்லாம் வந்து நீங்க வந்து எந்த மாதிரி ஆரோக்கியமா வச்சிருக்கீங்க, அதுக்குள்ள கிருமிகள், நல்ல கிருமிகள்லாம் வந்து எவ்வளவு இருக்கு, கெட்ட கிருமிகள்லாம் எவ்வளவு உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நீங்க கவனிக்கணும். ஸோ கட் டிஸ்பயோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சரியில்லைன்னா கூட உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வரலாம். நான் சொன்ன மாதிரி ஹாப்பி ஹார்மோன்னு ஒண்ணு வந்து உங்களோட வயிற்றுல இருக்கு அப்படிங்கறது நான் சொன்னேன், செரட்டோனின் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த செரட்டோனின் வந்து இந்த மாதிரி உங்களோட கட் நீங்க சரியா பாத்துக்காதப்ப அது பாதிக்கப்படும். அது வந்து உங்களோட மைண்ட வந்து பாதிக்கக்கூடிய நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. சோ இது ஒரு விஷயம்.
அடுத்த ஸ்ட்ரெஸ் எதனால வரலாம் அப்படின்னா வந்து ஏதாவது டெஃபிஷியன்சி இருக்கு அப்படின்னா வந்து மோஸ்டா ஜிங்க் டெஃபிஷியன்சி சொல்றாங்க, வைட்டமின் டி டெஃபிஷியன்சி சொல்றாங்க. இப்ப நிறைய சொல்லிட்டே வராங்களா, போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷன் நிறைய நம்ம கேள்விப்படுறோம். அந்த காலத்துல அதெல்லாம் இல்லைங்க, இப்ப இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம். ஏன்னா நம்ம போதுமான அளவு இப்ப நம்ம டிப்ரெஷன் வந்து குழந்தைய பாத்துக்கிறதுனாலயோ இல்ல வீட்டுல இருக்க பிரச்சனாலயோ மட்டும் அவங்களுக்கு வரல, அவங்களுக்கு ஏதோ டெஃபிஷியன்சி இருக்கான்றதை நம்ம செக் பண்ணணும். வைட்டமின் டி டெஃபிஷியன்சி, ஜிங்க் டெஃபிஷியன்சி, அதனால நம்ம சொல்றோம் கொஞ்சம் மீன்லாம் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி முட்டை சாப்பிடுங்க, அந்த மாதிரி அப்புறம் இந்த மாதிரி காய்கறி பழம்லாம் கொஞ்சம் சாப்பிடுங்க, நல்லா வந்து தண்ணி குடிங்க, உங்களோட ஹெல்த்தையும் கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படிங்கறது ஏன் நம்ம அம்மாக்கெல்லாம் சொல்றோம் அப்படின்னா வந்து ஏன்னா அவங்களுக்குமே இந்த டெஃபிஷியன்சி எல்லாம் வரலாம். சோ இது அவங்களுக்கு மட்டும் இல்ல, இது அது ஒரு எக்ஸாம்பிள் தான். நிறைய ரிசர்ச் பேப்பர்ல சொல்லியிருக்காங்க விட்டமின் டி டெஃபிஷியன்சினால வந்து ஸ்ட்ரெஸ் வருது அப்படின்னு நிறைய வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சோ அதே மாதிரி நம்மளுக்குமே இந்த டெஃபிஷியன்சி ஏதாவது இருந்தா இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸால நம்ம வந்து பாதிக்கப்படுவோம். இது வந்து ரெண்டாவது விஷயம். அடுத்து வந்து நம்மளுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா நிறைய நம்ம ரீல்ஸ் எல்லாம் வந்து பாக்குறோம். நம்மளோட இன்ஸ்டாகிராம்ல அந்த ரீல்ஸ் எல்லாம் என்ன பாக்குறோம்னா பீரியட்ஸ் டைம்ல வந்து ஒரு பொண்ணு வந்து எவ்வளவு டென்ஷனா இருப்பா, அவளுக்கு இப்படி இருக்கும், பீரியட்ஸ் டைம் இப்படி இருக்கும், பீரியட்ஸ் வந்து பேசினா நார்மலா இருப்பா, இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. சோ இதெல்லாம் எதுனால எல்லாமே ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். சோ அதெல்லாம் நடக்கிறது பிசியோலாஜின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து நார்மலா அப்படி நடந்தாதான் நம்மளுக்கு மத்தெல்லாம் நார்மலா நடக்கும். சோ அது நார்மலான விஷயம். ஆனா நார்மலாவே கொஞ்சம் பேருக்கு வந்து சில டைம் அப்நார்மலா இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து மூட் ஸ்விங்ஸ் வந்து நிறைய இருக்கலாம். அதுவும் குழந்தை பிறந்து அந்த ஒரு கொஞ்ச நாள் அந்த அவங்களுக்கு இருக்கிறது இது எல்லாமே வந்து நார்மல்னு சொன்னாலும் அதை நம்ம ஓரளவுக்கு அவங்களுக்கு குணப்படுத்தினாதான் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸால நிறைய பேர் வந்து இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரியறாங்க, அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை வருது, குழந்தைய ஒழுங்கா பாத்துக்க முடியல, அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம போகுது. சோ இந்த மாதிரி எல்லாம் போகும்போது நம்ம அதை வந்து அட்ரஸ் பண்ணணும். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எதனால வருது அப்படின்னு. சோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலயும் ஸ்ட்ரெஸ் வரலாம், ஸ்ட்ரெஸ்ஸாலயும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலும் வரலாம், அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸால இது மூணுமே கூட வரலாம். சோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸால இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. சோ ஸ்ட்ரெஸ் வந்து மைண்ட்ல நடக்கக்கூடிய விஷயம் தான் அப்படின்னு நம்ம வந்து நினைக்க கூடாது. அது நம்ம உடம்புலயும் ஏதோ பிரச்சனை இருக்கனாலதான் அந்த ஸ்ட்ரெஸ் நம்மளுக்கு காமிக்குது. சோ இதை நான் எப்படி கண்டுபிடிப்பேன், எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னா டெஃபிஷியன்சிஸ் இருக்கு அப்படின்னு நீங்க பயோகெமிக்கல் அனாலிசிஸ் பண்ணலாம். வைட்டமின் டி போய் செக் பண்ணி பார்க்கலாம், ஜிங்க் செக் பண்ணி பார்க்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நான் திருப்பி என்ன சொன்னா அது எங்களோட அசஸ்மெண்ட் டெக்னிக், ஐடாலஜி அசஸ்மெண்ட் டெக்னிக்ல வந்து உங்களுக்கு எதனால ஸ்ட்ரெஸ் வந்திருக்குங்கிறத வந்து கண்டுபிடிச்சிட்டா அதை நீங்க ஈஸியா சரி பண்ணிடலாம். ஏன்னா இப்ப நான் ஒன்னொன்னா இப்ப ஸ்ட்ரெஸ் வந்து கட்ட பிரச்சனால வந்துதா எல்லாமே இப்ப நம்மளுக்கு இருக்க மாதிரி இருக்கும். நம்ம எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கு, வயிறு பிரச்சனையும் இருக்கு, இது இருக்கு, ஏதாவது எனக்கு ஸ்ட்ரெஸ் வந்துச்சு அப்படின்னு நம்ம நிறைய வந்து குழப்பமா இருக்கலாம். சோ எதால உங்களுக்கு வந்தது, உங்களுக்கு நிஜமா இதுதான் பிரச்சனைங்கிறத வந்து இந்த கண்ணை பார்த்தே கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கறதுதான் வந்து ஐரிடாலஜி டெக்னிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ தனி கிளாஸாவே வந்து நான் ஒரு நாள் வந்து உங்களுக்கு சொல்றேன். சோ இந்த மாதிரி வந்து நம்ம பாடியை வந்து இந்த மாதிரியாலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறதா வந்து இருக்கு. சோ இது மாதிரி ஜீன்ஸ், இப்ப நான் சொன்ன மாதிரி ஜீன்ஸ் இப்ப வந்துருச்சு, வேற வழியே இல்லையா, நான் அதுல பாதிக்கப்பட்டுதான் ஆகணுமா அப்படின்னா கிடையாது. ஜீன்ஸ் ஆர் நாட் ஆர் டெஸ்டினி. சோ நம்ம மரபியலா வர நோய் வந்து நம்ம கண்டிப்பா அதனால பாதிக்கப்படுவோம் அப்படின்னு சொன்ன ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி உங்க தாத்தா பாட்டிக்கு இருக்க நோய் வந்து உங்க அப்பா அம்மாவுக்கு வராம இருக்கலாம். ஏன்னா வந்து அவங்க கரெக்டான உணவு எடுத்திருக்கலாம், கரெக்டா எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, கரெக்டான விஷயங்கள் பண்ணும் போது நம்மளால எதுல இருந்துமே நம்மளை காப்பாத்திக்க முடியும். அதாவது ஜீன்ஸும் சரி, ஜெர்ம்ஸ் சரி, சுத்தி நம்ம நிறைய பேர் நம்மளுக்கு 1000 விஷயம் சொல்லுவாங்க. இது இது மாதிரி சாப்பிடு, இந்த மாதிரி பண்ணு, அந்த மாதிரி பண்ணு, நிறைய விஷயம் சொல்லுவாங்க. ஆனா நம்ம நம்ம உடம்ப தெரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லா விஷயத்துலயும் நம்ம பாதுகாத்துக்க முடியும். சோ இப்படிதான் நம்ம பாடி நம்ம தெரிஞ்சுட்டு நம்மளால நம்ம வந்து ஒரு நோயை வந்து சரி பண்ண முடியும் அப்படிங்கறதுதான் இன்னைக்கு என்னோட தலைப்புல வந்து நான் சொல்ல வந்த விஷயங்கள். சோ இன்ட்ராக்ஷனா நிறைய விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா அப்படிலாம் தெரிஞ்சிருக்கும். ஆனா எனக்கு நானே எடுத்துக்கங்க, எனக்கு நிறைய விஷயம் தெரியல. அதனால இப்போ உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருக்கோ அதை என்கிட்ட கேளுங்க. கண்டிப்பா வந்து நான் அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கொடுக்குறேன். சோ இன்னும் இதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட நம்ம ஃபியூச்சர் கிளாஸ்ல வந்து பார்க்கலாம். நான் மொத்தமா நான் உங்ககிட்ட நிறைய விஷயம் சொல்லிட்டேன்னா முக்கியமான சில விஷயங்கள் நீங்க வந்து மிஸ் பண்ணிடுவீங்க. சோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்க கவனிச்சு ஆரோக்கியமா இருக்கணும். அண்ட் எல்லாருக்கும் நல்லா ஆரோக்கியமா இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். ஐஸ்வர்யா மேம், ரொம்ப நல்லா இருக்கு கிளாஸு. ஸோ ஃப்ளோவாக சொல்லிட்டு முடிச்சிட்டீங்க கிளாஸு. ஸோ கண்டினியூஸாக வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க மேம். ஸோ ரிலேட்டட் டு ஹெல்த்தாக இருக்கட்டும், சைல்டு பிஹேவியராக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த ஐடியாலஜின்னு சொல்லிட்டு சொன்னீங்கல்ல மேம், அது ஐரிடாலஜி அதுதான்மா, கண்ணை பார்த்து வந்து நம்ம உடம்புல என்ன பிரச்சனை இருக்குன்றதை நம்ம முன்னாடியே கண்டுபிடிக்கணும். இப்ப நம்ம மரபியலா நிறைய நோய் எடுத்துட்டு வருவோம்ல,
சோ அதெல்லாம் வந்து எப்படி நம்ம வந்து முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணி அதை நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கறத நான் தனியா ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன். சோ அது வந்து எங்களோட ஒரு இது தெரியல, மாஸ்டர் கிளாஸ் தான் பண்ணிருக்கேன். ஃபாரின்ல வந்து நிறைய பேர் இதை பண்றாங்க. சோ அவங்ககிட்ட இருந்து நான் கிளாஸ் அட்டன் பண்ணி நிறைய கத்துட்டு இருக்கேன். இப்ப அதை பண்ணிட்டு இருக்கேன், நிறைய பேருக்கும் பண்ணிட்டு இருக்கேன். சோ அதுதான் சரி. சோ நிறைய பேருக்கு தெரியப்படுத்தலாம். அது தெரியப்படுத்தும் போது கண்டிப்பா நிறைய பேருக்கு இதனால குணப்படுத்த முடியும். ஈஸியா வந்து அவங்களால சீக்கிரமா முன்னாடியே சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் அதோட விஷயம். ஓகே ஓகே. அதுக்கு டாபிக் அந்த நேம் என்ன சொன்னீங்க மேம்? ஐடோலஜிங்களா? ஐரிடாலஜி, IRIDOLOGY, ஐரிடாலஜி. கண்ணு, ஐரிடாலஜி. ஐரிஸ், ஐரிஸ். சோ ஐரிடாலஜி. ஓகே ஓகேங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஓகே. ஸோ டவுட்ஸ் இருந்தா கேட்டுடலாங்க மேம். தேங்க்யூ மேம். ஓகே ஓகே. மாசிலாமணி ஐயா, கேள்விகள் இருந்தா கேட்கலாங்க ஐயா. அம்மா கண்ணகி அம்மா பேசுங்கம்மா. கேள்வி யோசிச்சுட்டு கூட நீங்க அப்புறம் கூட என்கிட்ட கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்ப வெயிட் பண்றேன். ரொம்ப யாரையும் ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். இல்ல ஜஸ்ட் கூப்பிடுறேன். அவங்க பேசினா பேசலாம், கேட்கலாம். ஓகே ஓகே ஓகே. உஷ்ணாம்மா, தேங்க்யூ ஸோ மச். பாலகிருஷ்ணன் பேசுறேன் மேடம். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஆக்சுவலி வந்து எதிர்பார்க்காத விதமா நீங்க அவுட் ஆஃப் செஷன் ஈவினிங். எப்பயுமே எந்த கமிட்மெண்ட் ஆனாலும் 7:30 முடிக்கிற ஆளு. இப்பதான் கோயில் விட்டு வரேன். ஏன்னா திங்கக்கிழமை சங்க அபிஷேகம் தான். 2008 சங்க எடுத்து கிளீன் பண்ணி வச்சுட்டு இப்பதான் வெளியே வந்தேன். வீட்டுல வந்து அதனால அந்த பிஸில இருந்துட்டேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலா நிறைய விஷயத்த பேசிட்டு யூடியூப்ல போட்டு கேட்டுதான் இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய விஷயத்த வந்து டோட்டலா கவர் பண்ணிருக்கீங்க. ஆக்சுவலா வந்து இந்த மாதிரி வந்து நிறைய டாபிக்ல வந்து நீங்க பேசணும்னு சொல்லி நான் கேட்கறேன். அது ஒன்னே ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் நிறைய விஷயத்த வந்து டோட்டலா கவர் பண்ணிருக்கீங்க. ஆக்சுவலா வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே சார், தேங்க்யூ. உஷாமா, காகாபாய் அம்மா, கீதா அம்மா, ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம், ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். கீதா அம்மா பேசுங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். நான் லாஸ்டா தான் சேர்ந்தேன். ஆனா உங்களுடைய டாபிக் முன்னாடியே வந்திருக்கணும் போல. யூடியூப்ல போடுவாங்கல்ல பாருங்க. தேவையான ஒரு டாபிக் இது. ரொம்ப பெண்களுக்கு ரொம்ப ஹார்மோனல் இன்பேலன்ஸ்ன்றது ரொம்ப நிறையவே அஃபெக்ட் ஆகுறாங்க லேடிஸ் ஆஃப்டர் மெனோபாஸ் அப்படின்னா நிறைய அது இருக்கு. அது கோவிட்ல வேற வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ஒரு பிரச்சனைனாலுமே நிறைய பேருக்கு அந்த மாதிரி இன்பேலன்ஸ் இருக்குது. நோயை பாக்குற விதமே வந்து வேற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாருமே ரொம்ப பயத்திலேதான் இருக்காங்க, சின்னதாதான் வந்தா கூட. ஆமா, அதே மாதிரி இந்த பரபரப்பான உலகத்துல எல்லாருமே ஸ்ட்ரெஸ் ஃபீல் பண்றாங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா யாரும் கூட்டு குடும்பம் இல்ல, எல்லாம் இண்டிபெண்டா இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா அவங்க நிறையவே சஃபர் ஆகுறாங்க. அவங்க இண்டிபெண்ட்னு நினைக்கிறாங்க, அந்த இடத்துலதான் அங்க பிரச்சனையே உருவாகுதுங்கிறது அவங்களுக்கு தெரியல. நான் பார்த்து வளர்ந்துருந்தா பெரியவங்க நிறைய ஒர்க் பண்றத பார்த்துட்டுதான் இவங்க ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ண மாட்டாங்க. எவ்வளவு ஒர்க்னாலும் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு மனநிலை வரும். ஆனா இவங்க இண்டிபெண்டா இருக்கிறது தான் பாத்தீங்கன்னா அந்த போல வாழணும், இந்த நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படி இப்படின்னு நிறைய அது இயல்பா இல்லாம இருக்காங்களா, ரொம்ப ஓடிக்கிட்டே இருக்காங்க, ஸ்ட்ரெஸ் வருது. அப்ப மன அழுத்தம் தான் நிறைய வியாதிக்கே காரணமா இருக்கு. நீங்க கடைசியா சொன்னீங்க அந்த ஸ்ட்ரெஸ்ன்றதை பத்தி. நான் இது ஜென்ரலா சொல்றேன். இது நான் நிறைய கிளாஸ் இப்ப ரொம்ப நேரம் கேட்கல. ஆனா எனக்குமே இந்த கோவிட் நான் எதனாலன்னு தெரியல. இப்ப நான் எனக்கு 56 ஏஜ் ஆகுது, டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்குமே இப்ப பாத்தீங்கன்னா ஜாப் வந்து டென்ஷன் இருக்குது. அப்ப எனக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அது உங்களால எதனாலன்னு சொல்ல முடியுமா? சொல்லலாமா? சொல்லலாமா? நானும் கோவிட்ஷீல்டு 2 இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு அந்த ஊசி போற இடத்துல வந்துட்டு வலி கொடுத்து வீங்குது. ஒரு இப்பனா ஒரு தீபாவளிக்கு அப்புறம் அடிக்கடி இந்த ப்ராப்ளம் இருக்கு. கையில மேல் போர்ஷன் வீங்குது, ஜாயிண்ட், அது கீழவும் அந்த வலி வீக்கம் வருது. சுகர் இருக்கா? சுகர் இல்ல, பிபியும் தைராய்டு இருக்கு. அது டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன். சுகர் இல்ல. ஆனா கொஞ்சம் வெயிட் 3 மாசம் இப்பதான் 3 months ஆகுது. ஃபுல் பாடி செக்அப் எல்லாம் பண்ணிருக்கோம். எக்கோ டிஎம்டி எல்லாமே பாத்துருக்கு.
2 months முன்னாடிதான் அப்போலோல பார்த்தோம். இப்போ எல்லாருமே இது கம்ப்ளைண்ட் சொல்றாங்கம்மா, அந்த கை வீக்கம்ன்றது வந்து எல்லாருமே சொல்றாங்க. சோ தடுப்பூசின்னும் போது தடுப்பூசி நம்ம எதை நினைச்சு போடுறோம் அப்படிங்கிறதுல நம்மளுக்கான புரிதல் என்னன்னா, ஒரு நோயை தடுக்கணும், அதுதான் நம்ம சேஃப்டியா ஒரு விஷயத்த பண்ணிடணும் அப்படிங்கறத எல்லாரோட புரிதலா இருக்கே தவிர, இப்ப என் குழந்தை பாத்தீங்கன்னா இப்போ 9வது மாசம், நான் எந்த தடுப்பூசியுமே போடல. ரொம்ப வீட்ல எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 தான் நான் போட்டிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அதுவே ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க அப்படின்னா பாக்டீரியா கூடிய வேக்சின் தான் நான் போட்டேன். ஏன்னா பாக்டீரியா போது உருமாறாது, ஆனா வைரஸ்ன்னும் போது உருமாறிட்டே தான் இருக்கும். நம்ம அது வேக்சின் போட்டாலுமே அது ஒரு ஃபார்ம்ல, இப்ப கொரோனாவே நம்ம ஒமிக்ரானுங்கிறோம், அது மாதிரி நிறைய வந்துச்சுல. அது கொரோனாக்கு நம்ம தடுப்பூசி போட்டப்போ அது ஒமிக்ரான், அதுக்கு திருப்பி தடுப்பூசி தேடி நம்ம போக முடியாது. சோ இது மாதிரி ஒரு நோய்க்கு நம்ம தடுப்பூசி தேடி போயிட்டே இருந்தோம்னா நம்மளால நம்ம உடம்புக்கே நம்ம டவுட் வந்துரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒருத்தருக்கு கேன்சர் வந்து வருது அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் பயம் தான். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பயம். சோ சில பேர் நான் வந்து கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். ஒருத்தர் வந்து கேன்சர் எப்படி சரி பண்ணிருக்காருன்னா, அவர் கேன்சரோட செல்ல வந்து வரைவாராம் டெய்லி. அது வந்து லவ் பண்ணுவாராம். அதை லவ் பண்ணி வரையறதுனா, நான் சொல்றதுலாம் வந்து என்ன இவங்க எப்படி சொல்றாங்க, கேன்சர் வந்துட்டு எப்படி இப்பெல்லாம் நம்ம இருக்க முடியும் அப்படிலாம். ஆனா அவர் அதை சரி பண்ணிருக்காரு. இது பேர் மைண்ட் இமேஜிங் ரெசனன்ஸ் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வந்து நம்ம அந்த கேன்சர் வந்து நம்ம கேன்சர்ல ஏமாத்துற மாதிரி, அதை நம்ம பயத்தை தூண்டி விட்டு தானே அதை நம்ம இன்னும் அதை அதிகப்படுத்துது. அது பயம் அதிகமாகுது, இன்ஃபிளமேஷன் அங்க அதிகமாகுது. இதுதான் கொரோனாலையும் நடந்தது. கொரோனா இது எல்லா நோயும் ஒரே ப்ராசஸ் தான். அதுலயும் இதுதான் நடந்தது. பயத்தால அது பிரச்சனை இன்னும் அதிகமாச்சு, அதனால நம்ம உடல்நிலை இன்னும் அதிகமாச்சு. பயப்படாம கொரோனா வந்துட்டு போட்டோம் அப்படின்னு இருந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு ஒண்ணுமே ஆகல. ஆக்சுவலி ஃப்ரீயா சுத்திட்டு இருந்த நிறைய பேருக்கு ஒண்ணுமே ஆகல. சோ அதெல்லாம் அந்த கேன்சர்ஸ் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் அதுல இருந்து சரி பண்ணிருக்காரு. அதுல இருந்து அவர் வெளியில வந்திருக்காரு. அவர் கேன்சர் வெளில வந்தவரே அதை பேசினாரு. சோ இந்த மாதிரி வந்து நம்ம இந்த மாதிரி நிறைய இருக்கு. நம்ம தடுப்பூசி அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நிறைய பண்றோம். இது கவர்மெண்டோட இது. நம்ம அதுக்கு எதிராக வந்து நிறைய விஷயம் பேசவும் முடியாது. பட் என்னோட புரியல, உடம்ப எவ்வளவு புரிஞ்சுக்கிறோமோ அவ்வளோன்னு வந்து நம்மளோட ஒரு இதுல இருந்து வெளில வரலாம். சோ இப்போதைக்கு உங்களோட கையில என்ன பிரச்சனைங்கிறதுக்கு வந்து உங்களோட இப்ப நான் அந்த கைக்கு பிரச்சனை கூட நான் சொல்லிட்டு போயிடலாம், ஐஸ் வைங்கம்மா, இப்படி பண்ணுங்கம்மா. ஆனா உங்களோட ஃபுல் பாடி ஹிஸ்டரி வந்து நான் வந்து எடுக்கணும். என்ன மாதிரியான நீங்க உணவு சாப்பிடுறீங்க, என்ன பண்ணீங்க, தீபாவளிக்கு முன்னாடி ஏதாவது ரொம்ப நேரம் வேலை பார்த்தீங்களா, அதாவது நம்ம முறுக்கு போடுவோம், ஸ்வீட் சாப்பிடுவோம், ஸ்வீட்டுக்கு ஏதாவது பண்ணுவோம், அது மாதிரி இது நம்ம குடும்ப பெண்ணும் போது நிறைய வேலை இருந்திருக்கும், அது மாதிரி நிறைய வேலை பண்ணீங்களா, நிறைய உங்ககிட்ட கொஸ்டின்ஸ் எனக்கு இருக்கு. சோ நான் கேட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து இதை நீங்க பண்ணுங்க நான் சொல்ல முடியும். ஏன்னா நான் சொல்றதும் மாத்திரை போடுறதும் ஆல்மோஸ்ட் ஒண்ணுதான். மாத்திரை போட்டு போறதும் நான் வந்து ஐஸ் வைங்கம்மான்னு சொல்றேன். ஐஸ்ல கொஞ்சம் பொறுமையா சரியாகும், அது போட்டா சீக்கிரமா சரியாகும். பட் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறது வந்து நம்ம கீழே பாக்கணும்ல, என்ன எதனால அது வந்ததுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால இப்போதைக்கு நீங்க அதை மேனேஜ் பண்றதுக்கு கொஞ்சம் என்னெல்லாம் ஹாட் இல்ல ஐஸ் வைக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி பாருங்க. அப்படி வந்து அது சரி பண்ண முடியல, கொஞ்சம் எக்ஸசைஸ் மேல பண்ணி பாருங்க. ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம யூஸ் பண்ணாம எங்க கை வலி யூஸ் பண்ணாம வச்சுனா வலி அதிகமாகும். கொஞ்சம் உடலை வந்து எக்ஸசைஸ் பண்ண, ஸ்ட்ரெச் பண்றது மூலமா சரியா. ஒரே சைட் படுத்திருக்கீங்களா, மாத்தி மாத்தி படுக்கிறோமா, ரொம்ப வேலை செய்யறோமா, அந்த கைக்கு மட்டும் ரொம்ப வேலை கொடுக்குறோமா, இதெல்லாம் நீங்க உங்களோட பாடி அப்சர்வ் பண்ணுங்க. சுகருக்கு வந்து ஒரு மாசம் பாருங்க, இது மாதிரி ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா ஒரு வாட்டி வந்து சுகர் டெஸ்ட் எடுத்து பாருங்க. ஏன்னா நம்மளுக்கு வயசாகிறனால அப்பப்ப நம்ம ஒரு 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி பாத்தணும். சுகர்ல வந்து HbA1c ஒரு டெஸ்ட் இருக்கு, நீங்க அதை தான் மெயினா பாக்கணும். சில பேருக்கு வந்து இந்த ரத்தம் குத்தி பாக்குறது வந்து ஒரு சில பேர் கரெக்டா சொல்லணும், ஒரு சில பேருக்கு இருந்துமே தெரியாம இருக்கும். சோ HbA1c ஒரு டெஸ்ட் இருக்கு, அதை நீங்க பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அது இருக்கா இல்லையா தெரியும். ஏன்னா இல்ல நீங்க இந்த மாதிரி மேனேஜ் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது உங்களுக்கு அஃபெக்ட் உங்க பாடி நீங்க அப்சர்வ் பண்ணிப்பீங்க, தெரியும் உங்களுக்கு. அதை வந்து யோசிச்சு பாருங்க, என்ன நமக்கு வந்திருக்கு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. யோசிக்காம ஒரு சொல்யூஷன் பண்ணும்போது தான் இப்ப உடனே போய் டயபெட்டிஸ் செக் பண்றோம், உடனே வந்துருச்சு அப்படின்னா வந்து ஒரு மாத்திரை வந்திருக்கு அவ்வளவு பண்றோமே தவிர கொஞ்ச நாள் நம்ம என்ன பண்றோம் நம்மளால மேனேஜ் பண்ண முடியாது. ஒரு வாரம் கழிச்சு சரியா வாய்ப்பு இருக்கு. அதுக்குள்ள நம்ம எந்த ஒரு முடிவையும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. சோ அதனால ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க கவனிச்சு பாருங்க. அப்படியே முடியலன்னா என்ன நீங்க நிறைய கான்டாக்ட் பண்ணுங்க, நம்ம ஒரு கன்சல்டேஷன் தான் எடுத்து பார்ப்போம். நான் உங்களை ஃபுல்லா என்னென்ன நீங்க இந்த மாதிரி டயட்லாம் ஃபாலோ பண்ணி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கான தீர்வு நான் உங்களுக்கு சொல்றேன். அதே மாதிரி ஃபுல் கன்சல்டன்சி இங்க பார்த்த உடனே எல்லாம் சொல்ல முடியாதுங்கம்மா. அதனால அம்மா கிட்ட நீங்க வந்து கன்சல்டன்சி வேணும்னா ஐயா கிட்ட கேட்டுக்கோங்கம்மா. நம்பர் வாங்கிக்கோங்க பாலா ஐயா கிட்ட, வாங்கிட்டு கன்சல்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இன்னும் டீடைல்டா பேசணும்னா பேசுங்க. தேங்க்யூம்மா.
ஐஸ்வர்யாம்மா தேங்க்யூம்மா. ஓகே மேம். ஸோ ஃபுல் எங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது நீங்க சொன்ன இந்த தேங்க்யூ விஷயம் தேங்க்யூ சுனிதா. ரிலேட்டட் டு பாக்டீரியா அந்த இதெல்லாம் சொன்னீங்க ஓகே இல்லையா, வைரஸ் இது பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் மேம். இதே மாதிரி நீங்க எல்லாம் நிறைய விஷயங்கள் நன்றிம்மா எங்களுக்கு வந்து நன்றி. ஷேர் பண்ணணும். ஸோ நாங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக கண்டிப்பா வெயிட் கண்டிப்பா. பண்றோம். அடுத்தடுத்து நீங்க வந்து ஸ்பீச் கொடுக்கணுமா. தேங்க்யூ ஸோ மச்மா. நீங்களும் உங்கள் அன்பு நன்றிம்மா குடும்பமும் நன்றி. வாழ்க வளமுடன்மா. தேங்க்யூப்பா. கிளாஸ் நன்றிம்மா நன்றி. பண்ணிட்டாங்களா? ம். நன்றிகள்மா. ஐயா என் பண்ணிக்கலாங்களா? பண்ணுங்கம்மா பண்ணுங்க. ஓகே நன்றிங்க.